சென்னை போரூர் அருகே காணாமல் போன சிறுமி எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மென்பொறியாளர் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை மாங்காடு அருகே மதனந்தபுரத்தை சேர்ந்த சிறுமி ஹாசினி கடந்த 5ஆம் தேதி மாயமானார். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டது. இதனிடையே தாம்பரம் மதுரவாயல் புறவழிச்சாலையின் சாலையோரம் சிறுமியின் சடலம் எரிந்த நிலையில் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் நடத்திய விசாரணையில் அது சிறுமி ஹாசினி என்பது தெரியவந்தது. தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ஹாசினியை பக்கத்து வீட்டை சேர்ந்த தஷ்வந்த் என்ற மென்பொறியாளர் பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் சடலத்தை பெட்ரோல் ஊற்றி எரித்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து தஷ்வந்தை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர். அப்போது தஷ்வந்தை அப்பகுதி மக்கள் சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சார் அப்பதான் சார் இருக்கிறவங்க பயந்துவாங்க. 6 வயசு குழந்தை எடுத்துன்னு போய் பக்கத்துல இருந்து இந்த மாதிரி பண்ணிருக்கிறான்னு சொன்னா அப்புறம் அவனை என்ன செய்யுது? அதுதான் முயற்சி எடுக்க வேண்டியதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அவனுக்கு ஸ்டேஷன் குடும்பம் என்ன பண்ணுங்க, ஜாமீன் நின்னுவான், ஜாமீன் கூப்பிடுவான். அவன் என்ன பண்ண அட்வொகேட் வருவான், அவன் ஜாலியா உள்ள போய் உட்காந்து போறான். அதுக்கு முன்னால அவனை அடிக்கிற அடி அப்படின்னா ஜென்மத்தை அவனை பார்த்து பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அடிக்கிறான். சும்மா ஸ்டேஷன் என்ன பண்ணுவான், ராஜமணியில் வெளில உட்கார வச்சிருப்பாங்க. உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கே பெயில் கேட்பான், நாளைக்கு பெயில் கேட்பான். மண்டே வெளில 3 நாள் கழிச்சு மறந்துடுவாங்க.